ஆர்டெமிஸ் 2 மிஷனில் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஃப்ளைட் டே 6 அன்னைக்கு எர்த்து கூட ஒரு 40 மினிட்ஸ் கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஆனதை பற்றி தெரியுமா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆர்டெமிஸ் 2 மிஷனோட 6வது நாள் பயணத்தில் பூமியிலிருந்து 2,52,760 மைல் தூரத்தில் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அது லூனார் சர்ஃபேஸ்லேருந்து 4070 மைல் தூரம் ஹைட்டில் இருக்குது. இந்த பாயிண்ட்ல மூனோட கிராவிட்டி புல் எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லோட ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்லிங் ஷாட்டை சுற்றி விட்டுற மாதிரி மூனோட கிராவிட்டி ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டை பூமி நோக்கி திருப்பிவிடும். அதனால ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு ஃப்ரீ ரிட்டர்ன் டிராவலா இன்ஜினோட பர்ன் இல்லாமையே அது எர்த்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு எர்த்து கூட உள்ள கம்யூனிகேஷன் டோட்டலா கட் ஆயிரும். இது கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் 4070 மைல் தூரத்தில் இருக்கும்போது இந்த ஸ்லிங் ஷாட் மூலமா அந்த டர்ன் ஆகுது இல்லையா, அந்த டர்னிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நியர் சைட்ல இருந்து ஃபார் சைடு ஆஃப் த மூனை கிராஸ் பண்ணுது. நியர் சைட் ஃபார் சைடுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூமியில இருந்து மனிதர்கள் நிலாவை பார்க்கும்போது நம்ம நியர் சைடை தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரே பகுதி தான் தெரியும். இது எதனாலனா பூமியும் நிலாவும் ஒன்று டைட்டலி லாக்டு. மனிதர்களால் ஃபார் சைட் ஆஃப் த மூனை பார்க்க முடியாது. ஆனால் முதல்ல இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஃபார் சைட் ஆஃப் த மூனுக்கு டிராவல் பண்ணியிருக்கு. இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலாவுக்கு அந்த சைடு, அதாவது ஃபார் சைட் ஆஃப் த மூன் டிராவல் பண்ணும்போது ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா இருக்கிறதுனால அந்த டோட்டலாக ஒரு கம்யூனிகேஷன் எர்த்து கூட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க.